ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் அண்ட் டியர் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். குட்டி குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க, உங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க? இந்த வருஷத்தில் ஸ்டார்டிங் வந்து விசேஷம் பொங்கல் தான். நியூ இயர்க்கு அப்புறம் தமிழர் திருநாள் தை திருநாள் வந்து எப்படி கொண்டாடுனீங்க? எனக்கு வந்து நல்லா தான் போச்சு. ஏன்னா அம்மா வீட்டுக்கு போயிருந்தனால ஓசியிலே கொண்டாடிட்டு வந்துட்டேன். ஆனால் இருந்தாலுமே மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்கள வந்து அங்கே வச்சு எல்லாமே கொண்டாடினாலும் கையில் காசு இல்லாமல் நம்ம போனதுனால கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்க அன்னை குழந்தைங்களுக்கோ எதுவுமே நம்ம செய்ய முடியல அப்படின்றப்ப ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை இந்த வருஷம் யார் ஹேண்டில் பண்ணீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப கை இறுக்கி பிடிக்குது. வருஷம் என்னமோ ஆரம்பித்தா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பண பற்றாக்குறை தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம் போக போக நம்மளுக்கு வந்து இது எப்படி போகுது. ஆனால் கடன் மட்டும் வாங்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். அப்படி தான் சொன்னேன். பட் ஆனால் தோடை கொண்டு போய் வாடகை கொடுக்கல கடைக்கு. ஸோ தோடை கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க, எதுக்கு தோடெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்தேன் அப்படின்ட்டு. இருக்க வச்சு எப்படியா சேர்த்து வைக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. வரவுக்கு மேலே செலவு தான் அதிகமாக வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கினவங்களுக்கும் நல்ல பிள்ளை ஆகணும்ல. ஸோ அதனால் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து மைவி3யில் வந்து நிறைய ஒரு நல்ல நியூஸாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே அதை கேட்குறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது மட்டும் நடந்துட்டால் இன்னும் அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம அமௌண்ட்டு நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்றப்ப ஏதோ நம்மளுக்கு வந்து பாதி சமம் குறைஞ்ச மாதிரி ஆகிடும். நிறைய வந்து நானுமே மைவி3யை பற்றி வீடியோ பார்த்துக்கிட்டு தான் வரேன். அதில் வந்து ஒரு அண்ணா வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது உண்மையாக போயிருந்தில்ல. எம்டி சார் எதையுமே சொல்கிற வரைக்கும் நம்ம எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எம்டி சார் வந்து இந்த பொங்கலுக்கு வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏதாவது ஒரு 2 நிமிஷம் வீடியோ 1 நிமிஷம் வீடியோவாவது போடுவார், மொத்தம் போடவே இல்லை. எதனாலன்னு தெரியலை. ஸோ அவருக்கு எதுவும் அங்கே வேலை ப்ராப்ளம் நிறையா இருக்குமோ என்னமோ. கண்டிப்பாக ஆனால் வருன்ற நம்பிக்கை வந்து படம் வருன்ற நம்பிக்கை மட்டும் இருக்குது. அதை மட்டும் நான் கைவிடலை. ஸோ ஆனால் அப்ளிகேஷனே வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுவும் பிப்ரவரி 11ஆம் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறப்ப சரி பார்க்கலாம், நம்பி தான் பார்க்கலாம். இன்னமும் இவ்வளோ தூரம் நம்பி வந்துட்டோம், இனி இதுக்கு மேலே நம்ப மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறது, எப்படியோ நம்ம உழைச்ச காசு வருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே காத்திருப்போம் வரும்ன்ட்டு. ரொம்ப வந்து எல்லாருமே ஏதோ ஒரு சிரமத்தில் இருப்பாங்க. ஆனால் எம்டி சார் வந்து வீடியோ போட்டு சொல்லினா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். வந்து நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே வந்து இதுக்கு வந்து எப்படி மணி போட போகிறாங்க, எந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது என்றைக்கு ஓப்பன் ஆகும் எப்படி அப்படின்றது தான் இனி தெளிவாக சொல்லலை. நானும் அதை எல்லாமே வீடியோ பார்த்துக்கிட்டு தான் வரேன். அது வந்து உண்மையாக தெரியல. ஆனால் சொல்கிறவங்க வந்து எந்த ஒரு இது இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். எம்டி சார் சொன்ன மாதிரி நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் மாதிரி அப்படின்ற மாதிரி நம்பிக்கையிலேயும் போய்கிட்டு இருப்போம். கண்டிப்பாக உழைச்ச காசு வரும் அப்படின்ற நம்பிக்கை தான் சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி வந்தாச்சு. பார்ப்போமே என்ன ஒரு மாதத்துக்கு தை மாதம் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எம்டி சார் இது வரைக்கும் சொல்லலை. சொல்கிறவங்க வீடியோ எல்லோரும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து வாடகையெல்லாம் கொஞ்சம் எச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருமே சிரமத்துக்குள்ளாகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம், இது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். நடப்பெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்ல வேண்டியதான். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.